பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். மத்தேயு 19:26. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. மனுஷரால் இது கூடாததுதான். சில காரியம் மனுஷரால் கூடாது. அதாவது முன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இயேசுவே சொல்கிறார். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வர்றதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் இயேசு சொல்கிறத நாம் அங்கே படிக்கிறோம். இப்போ அப்படி அவர் சொன்ன பிறகு சீஷர்கள் கேட்குறாங்க, அப்படின்னா யார் ரட்சிக்கப்பட முடியும்? இப்போ ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படவே முடியாதா? ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாதா? ஐஸ்வர்யவான்கள் நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாதா என்றெல்லாம் அவர் கேட்குறாரு. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, மனுஷரால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். காலையில் சொல்கிறேன், தேவனால் எல்லாம் கூடும். சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் கூடும். பிரச்சனைகளை தீர்க்க தேவனால் கூடும். மனிதர்களை ரட்சிக்க தேவனால் கூடும். அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்க தேவனால் கூடும். அநேகரை சமாதான வழியில் நடத்த தேவனால் கூடும். அநேகருக்கு அற்புதங்களை செய்ய தேவனால் கூடும். அநேகருக்கு விடுதலையை கொடுக்க தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் சபை புரிஞ்சுக்கிடணும். சபைக்கு தெரியணும், தேவனால எல்லாம் கூடும்பா. சபையானது எப்பொழுதும் எதை விசுவாசிக்கணும்? தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் 90 வயது உள்ள சாராளுக்கு பிள்ளை கொடுக்க கூடும். தேவனால் அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடும். தேவனால் ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடும். தேவனால் வல்லமையான கிரியைகளை செய்யக்கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்பதுதான் விசுவாசம். ஒரு மனிதனுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். என்னை கேட்கிற அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவரால் இது முடியுமா, அது முடியுமா? அவர் எதை வேணாலும் செய்வார். அவரால் முடியாது என்ன இருக்கு? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. எனவே தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இது முடியல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போதுலேருந்து சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும். தேவனால் என் குடும்பத்தில் இதை நிறைவேற்ற முடியும். தேவனால் என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய முடியும். தேவனால் இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன் சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். அதுதான் தேவன். அவர் தேவன் இல்லையா? பரிசுத்த ஆவியினால் இந்த உலகத்தில் அவரால் பிறக்க முடியும். அவர் தேவன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இந்த உலகத்தில் ஏராள அற்புதங்களை செய்ய முடியும். காரணம் அவர் தேவன். வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். காரணம் அவர் தேவன். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். காரணம் அவர் தேவன். குஷ்டரோகிகளை குணமாக்க முடியும். காரணம் அவர் தேவன். தேவனால் கூடும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் இந்த வேளையில் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையில மூடி மறைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.